இந்த வீடியோவில் வரும் பல விஷயங்கள் பழைய படத்தில் பார்த்தது போல நினைத்து மறந்துவிட வேண்டும் என்று ஆண்ட்ராய்டு யூசர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரு எப்படியும் சொல்ல தானே போறேன். ஏன் டேய் அவங்ககிட்ட சொன்னதுதான் உனக்கும். ஒழுங்கா இரு, இல்ல போய் வீடியோவை பாருங்க. எல்லாத்தையுமே சொல்ல போறேன், சரியா? கிளம்பு. தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஐபோன் யூசர்ஸ் உடைய தொல்லை இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஐபோன்ல ஏகப்பட்ட புது ட்ரிக்ஸ் இருக்கு. பழைய ட்ரிக்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப வேகமா இருக்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே மொத்தமா கொட்ட போறோம். எல்லாத்தையுமே பாருங்க. ஐபோன்ல ஹாப்டிக் டச் நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஹாப்டிக் டச் உடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க ஜஸ்ட் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஹாப்டிக் டச் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷன் வந்து இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா சும்மா வேகமா வருது. செம்மையா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. அண்ட் மற்றபடி நீங்க நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அது டிஃபால்ட்னு இருக்கும். இதுக்கு கீழே ஸ்லோன்னு இருக்கும். ஸ்லோ மட்டும் போயிடாதீங்க, ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. இப்போ அது எங்க யூஸ் பண்றதுன்றதும் சொல்றேன். உங்களுக்கு வந்த மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழகா லாக் ஸ்கிரீன்ல இருந்து கூட ரிப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஹாப்டிக் டச் வச்சு ஜஸ்ட் அழகா கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்க ரிப்ளை பண்ணிடலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை வாட்ஸ்அப்லயோ மற்ற இடத்துலயோ போட்டோஸ் ஏதாச்சும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ப்ளூ டிக் போகாமே நீங்க அந்த போட்டோ என்னன்றதையும் இந்த ப்ராசஸ் மூலமாகவே பார்க்க முடியும். இது மற்ற ஆப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னும் போது நீங்க செல்ஃபி ஓபன் பண்றீங்களா, வீடியோ போகணுமான்றதையும் அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கூகுள் பே கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஸ்கேன் பண்ணி பே பண்ணணுமா, இல்ல நம்பர் என்டர் பண்ணணுமா அப்படின்றது போல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இது நிறைய ஆப்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் ஆகும். இதே விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பேனலையும் பண்ணிக்க முடியும். நீங்க டார்ச் யூஸ் பண்றீங்கன்னா அதை ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு பிரைட்னஸ் வேணும் என்னன்றது வந்துரும். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பட்டன்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஆன்ல வேணுமா ஆஃப்ல வேணுமான்ற ஆப்ஷன் அங்கேயே வந்துரும். இல்ல நீங்க டைமர் வச்சீங்க அப்படின்னா அந்த டைமர் எவ்வளவு நேரம் வேணும் என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்க ஈஸியா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நம்மளுடைய ஃபோனை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்பை யூஸ் பண்றது குர்றான்னு கேட்கறாங்கன்னா அந்த ஆப்பை தவிர மற்றது போயிடுவாங்களோ அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நீங்க இந்த கைடட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சரை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்ல கைடட் ஆக்சஸ் தேடிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க பாஸ்வேர்டும் உங்களுடைய ஃபேஸ் ஐடியும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்க ட்ரிபிள் டேப்புக்கு அதை செட் பண்ணணுமான்னு கேட்கும். செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்போட அவங்க யூஸ் பண்ணணும்னு கேட்கறாங்களோ அந்த ஆப்பை வச்சுட்டு ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்டிகுலர் ஆப்பை விட்டுட்டு வெளியே போக முடியாது. அப்படி போகணும்னா திரும்ப ட்ரிபிள் டேப் பண்ணி நீங்க அந்த பாஸ்கோட போட்டோ இல்ல உங்க ஃபேஸ் ஐடியை வச்சா மட்டும் தான் வெளியில போக முடியும். அதிகமா யூபிஐல பே பண்ற ஆள் நீங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய லாக் ஸ்கிரீன்ல இருந்தே கேமராவை ஸ்வைப் பண்ணிட்டு அந்த கேமரா மூலமா அந்த QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா எந்த ஆப்ன்றது டிஃபால்ட்டா காமிக்கும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன்ல என்னென்ன ஆப் இருக்கோ எதெல்லாம் வந்து இந்த பே வந்து சப்போர்ட் பண்ணுமோ அது வந்துடும். அங்கே கிளிக் பண்ணி அப்படி பே பண்ணிடலாம். நம்மள பல பேருக்கு நைட்ல ஒரு சில பாட்டை போட்டுட்டு இளையராஜா சாங்கோட தூங்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசையா இருக்கும். பட் காலையில வரைக்கும் அது ஓடிட்டே இருந்தா பேட்டரி என்னத்துக்கு ஆகுறது? அந்த மாதிரி டைம்ல நீங்க டைமரை செட் பண்ணிட்டு அந்த மியூசிக்கை அந்த டைமர் முடியும் போது ஆஃப் பண்ணு அப்படின்றதையும் ஈஸியா வந்து செட் பண்ணிக்கலாம். இது பல இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராவல் பண்றப்போ இல்ல நைட்ல தூங்குறப்போ ஏதாச்சும் ஒரு மியூசிக் கேட்டுட்டு படுக்க முடியும். Hey Siri, Lumos. It's on now. Knox. Okay, I turned flashlight off. இதுக்கு நானே கையை வச்சு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். இது ஒரு ஆப்ஷனுங்க. ஏதோ ஹாரி பாட்டர் தீமா லூமாக்ஸ்ன்னு சொல்லி சிரி கிட்ட சொன்னீங்கன்னா லைட் ஆன் பண்ணுது. அண்ட் நாக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஆஃப் பண்ணுது. இது என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைவ் வால்பேப்பரை நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். பட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு லைவ் போட்டோவையே நீங்க லைவ் வால்பேப்பரா செட் பண்ணிக்க முடியும். நீங்க வால்பேப்பரை டிஃபால்ட்டா லாக் ஸ்கிரீன்ல எப்படி செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போயிட்டு அங்கேயே உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்ன்ற ஆப்ஷன் கூட பாத்தீங்கன்னா அது காமிக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்க எடுத்த லைவ் வால்பேப்பர் எதுவோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது நார்மலா போன் அன்லாக் ஆகும்போது இல்ல நீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா டைம்லயுமே அது கொஞ்சம் கூலா இருக்கும். நம்மளுடைய போட்டோ நம்ம வைக்கிற அந்த டிசைனுக்கு ஏற்ப ஒரு பர்சனல் டச் இருக்கும். இந்த ஐபோன்ல ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் பேர் மட்டும் தான் ஷார்ட்கட். உள்ள நிறைய விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா வாட்டரை எஜெக்ட் பண்றதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அண்ட் இது போல பலவிதமான ஷார்ட்கட்ஸ் வந்து ஆன்லைன்ல எல்லாம் அவைலபிள் இருக்கு. அதை நம்ம வந்து ஈஸியா வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதை பத்தி பேசணும்னா இதுவே ஒரு பெரிய டாபிக். அது இன்னொரு நாள் பார்க்கலாம். திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மெஷர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்க இந்த போன்ல மெஷர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றது அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். வெவ்வேறு யூனிட்ஸ்லயும் வந்து வருது. அது நான் செக் பண்ண வரைக்குமே 95% கரெக்டாக தான் இருக்கு.
போட்டோஸ் ஆப்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம தான் இருக்கு, ஆனா ஒரு சில விஷயங்கள் உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க ஒரு போட்டோ ஆப்ல போயிட்டு சர்ச் பண்ணும்போது சவுண்டை சர்ச் பண்ணிக்கலாம். கிளாப்னு தேடினீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல கிளாப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சவுண்டை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஹாப்பி பர்த்டே சர்ச் பண்ணீங்கன்னா அது வருது தனியா, லாஃபிங் சர்ச் பண்ணீங்கன்னா அது தனியா வரும். இல்ல நீங்க கேக்குன்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக் இருக்கக்கூடிய போட்டோ வீடியோக்குள்ள கேக் இருந்தாலும் அதுவும் வருது. நீங்க பைக்குன்னு தேடினீங்கன்னா பைக் இருக்கக்கூடிய போட்டோ, பைக் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே தனித்தனியா வந்துருது. ஏதோ ஆப்பிள்லாம் பிரைவசிலாம் சொல்லுவீங்க. பிரைவசியா? சரி, நம்ம போன்ல இருக்கிற வரைக்கும் ஓகே, வெளியில போகாமங்கிற வரைக்கும் சொன்ன மாதிரி. இந்த மாதிரி ஷர்ட் டிஷர்ட்லாம் எடுக்கும் போது இதில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இது இங்கே இருக்கு பாருங்க. இது இல்லாட்டி இந்த ஃபோனோட பாக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது என்ன சிம்பிள் நமக்கும் தெரியாது. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ கீழே போய் பார்த்தீங்கன்னா லுக்கப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு சிம்பிளும் என்ன சொல்ல வருதுன்றது நம்ம அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஐஃபோன்ல மெசேஜிங் ஆப்ல நிறைய நம்ம தலைவலிகள் இருந்தாலும் இந்த ஓடிபிஸை கிளியர் பண்றது ஒரு பெரிய தலைவலி. அதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளான ஒரு ஆப்ஷன்னா ஆட்டோ ஃபில் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கலி அதுவே கிளியர் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் அப் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஓடிபி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்லி அதுவே கிளீன் ஆயிடும். நம்ம பாட்டுக்கு வேகமாக டைப் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்த மாற்றணும்னு நினைக்கும் போது ஐயோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அந்த லைனை செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் டேப் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் நிறைய லைன்ஸ் வச்சிருக்கீங்க, அங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா கீபோர்ட் மேலே அழகாக நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே ட்ராக் பாட் மாதிரி அழகாக வந்து போயிடும். இது ஒன்றா. அண்ட் இதுலேயே அடுத்த விஷயம், ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய் கர்சர் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஃபிங்கரில் அப்படியே செலக்ட் பண்ணி மேலே போனீங்கன்னா அங்கிருந்து எங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணுமோ அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் மேலே வச்சுட்டு கீழேயும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ண பழகும். இவ்வளவு பெரிய போனை நம்ம எப்படி ஈஸியா யூஸ் பண்றது அப்படின்னா, அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் இந்த கீழே போயிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா அழகா வந்து பாதி வந்துடும். நீங்க அந்த இடத்துல என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அங்க இருந்து கீழே மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்கிரீன் வந்து போயிடும். கேமரால நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரோ ரா ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். இல்லை நார்மலாக 48 மெகாபிக்சல்லே எனக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக வேணும்னா அதையுமே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஆப்ஷனில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா ஃபோட்டோவோ இல்லை வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்றது வந்து பாருங்க. அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற 3 ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும், ஆனால் உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரா தான், பட் 12 மெகாபிக்சல் எடுக்கும், சைஸ் கம்மியாக இருக்கும். இல்லை 48 மெகாபிக்சல் எனக்கு ப்ரோ ரால வேணும்னா இருக்கிறது நல்ல பெரிய சைஸ், பெரிய குவாலிட்டி எல்லாமே அதை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா ஆஃப் பண்ணியும் எடுத்துக்கலாம். பேனோரமா போட்டோ எடுக்கிறத நீங்க டைரக்ஷன் மாத்தியும் எடுக்கலாம். ரைட்ல தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அந்த டேப் பண்ணீங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல கூட போகலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன். போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போர்ட்ரேட் ஷாட்ல ஃபோக்கஸ் பண்ற இடம் ஒண்ணா இருக்கும். பின்பக்கம் இருக்கிறது திடீர்னு ஃபோக்கஸ் வேணும்னு நினைச்சேன்னா எடுத்ததுக்கு அப்புறம் கூட மாத்தி பார்த்தாச்சு. அட தெரியும்பா, நான் தான் டிஸ்க்ளைமர்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே. சும்மா ஒரு டைம் போய் வேலையை வரப்போ. கேமரா ஆப்ல கீழே இருக்கக்கூடிய ஷட்டர் பட்டன் நார்மலா கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ எடுக்கும். அது லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வீடியோ எடுக்கும். லாங் பிரஸ் பண்ணும்போது அப்படியே முன்னாடி ஸ்வைப் பண்ணீங்கன்னா அப்படியே ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். இது எல்லாமே நீங்க வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க போட்டோல இருந்து அப்படி லெஃப்ட்ல பண்ணீங்கன்னா ஷட்டர் சர்ன்னு எடுத்து தள்ளிடும். பர்ஸ்ட் போர்ட். அண்ட் ஸ்பாட்லைட் இதுல சூப்பரான ஒரு ஃபீச்சருங்க. நீங்க ஸ்பாட்லைட்டை வச்சு நீங்க அழகா அங்கேயே கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும், யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும், கரன்சியை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படின்றது போல நிறைய விதமான விஷயங்களும் இருக்கு. பிளஸ் நீங்க ஆப்ஸ் தேடிக்கலாம், ஃபைல்ஸ் தேடிக்கலாம். இது இல்லாம இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் அங்க ஒரே இடத்துல தேடிக்க முடியும். ஆப்பிளுடைய ஆப்ஸ்குள்ள நீங்க ஏதாச்சும் மல்டிபிள் செலக்ட் பண்ணோம்னா 2 ஃபிங்கர் வச்சு அப்படி பண்ணீங்கன்னா 2 பேரும் செலக்ட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி. அடுத்ததா சவுண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குங்க. நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் கத்துறது, டாக், ஃபயர், இல்ல வீட்டுல யாராச்சும் வந்து ஜன்னல் எல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் நமக்கு கேட்குதோ இல்லையோ போனுக்கு கிடைச்சுன்னா டக்குன்னு வந்து சவுண்ட் கூட ஆரம்பிச்சிடும். அண்ட் குழந்தை அழுந்தா இந்த மாதிரி சத்தம் கூட இதுல இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு சில அப்ளையன்சஸ் உடைய சவுண்ட் கஷ்டமா நம்ம வீட்டில் இருக்குன்னா கஷ்டப்படுற சவுண்ட் கிடையாது, வேற சவுண்ட் ஏதாச்சும் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இதில் நீங்களே கஸ்டமா செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஒர்க் ஆகும். ஃபோக்கஸ் மோட் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் இன் ஐஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஃபோக்கஸ் மோட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒர்க்குக்கு தனியா, நைட்டு ஸ்லீப் பண்ண போறீங்க அப்போ, வீட்டில் இருக்கும்போது தனியா, இந்த மாதிரி வந்து வெவ்வேறு சினாரியோஸ்க்கு உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன் எப்படி இருக்கணுன்றதை நீங்க மாத்திக்கலாம். அட் த சேம் டைம் அப்போ வந்து வைப்ரேஷன் இருக்கணுமா, கால் இருக்கணுமா, எந்த ஆப்ல இருந்து மெசேஜ் வந்தா போதும், இல்ல யார்கிட்ட இருந்து கால் வந்தா மட்டும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோக்கஸ் மோட்ல செட் பண்ண முடியும். இது வேற லெவல்ல பர்சனலி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவல் யூஸ் பண்ணல, வேற லெவல்ல இருக்கு. பர்சனலி நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஆப்பிள் ஐஃபோன்ல இருக்கக்கூடிய மொத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் பர்சனலி யூஸ் பண்ற விஷயங்கள், இப்போ புதுசாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருக்கிறது சொல்லுங்க. அவங்களுக்கு கண்டுக்காதீங்க, உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. டிஸ்க்ளைமர் மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வழக்கம் போல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.